டேப்லோ நீங்க இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம், உங்களுக்கு இந்த மாரி ஒரு வியூ கிடைக்கும். இது நம்ம போன வீடியோலயே பார்த்தோம். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஒரு சிம்பிளா ஒரு ஒரு டேட்டா வந்து இன்புட் பண்ணிட்டு, அந்த டேட்டாலேருந்து எப்படி ஒரு ஈஸியான ஒரு ஒரு சார்ட் வந்து டிசைன் பண்ணிட்டு, அது கூட சேர்ந்து நம்ம வந்து மார்க் கார்ட்ல என்னலாம் இருக்கு? மார்க்ஸ் கார்டு வந்து எங்கே யூஸ் ஆகுது? அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஸோ, இந்த லெஃப்ட் சைட்ல இருக்கிற சாம்பிள் சூப்பர் ஸ்டோர் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ, கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாரி ஒரு ஸ்க்ரீன் கிடைக்கும். இப்போ இதில பார்த்தீங்க அப்படின்னா, இந்த டேட்டா பேன் இத பத்தி நம்ம முன்னாடி டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு ஓவர்வியூ குடுக்குறேன். ஸோ இது வந்து டேட்டா பேன், இது வந்து அனாலிட்டிக்ஸ் பேன். இது வந்து பேஜஸ் ஷெல்ஃப், ஃபில்டர் ஷெல்ஃப், மார்க் ஷெல்ஃப். ஸோ இந்த மார்க் ஷெல்ஃப்ல இருக்கிற ஒவ்வொன்னும் கார்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். இது காலம் ஷெல்ஃப், ரோ ஷெல்ஃப் அண்ட் இதுதான் உங்களுடைய வொர்க்கிங் ஏரியா. உங்களோட சார்ட் டிசைன் பண்ணக்கூடிய ஏரியா. இது ஷோ மீ பார். இப்போ நீங்க இந்த லெஃப்ட் சைட்ல பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு டைமென்ஷன் மட்டும் செலக்ட் பண்ணிக்கலாம். ஒரு டைமென்ஷன் நீங்க கிளிக் பண்ண உடனே, நான் இப்ப கிளிக் பண்ண போறேன் டைமென்ஷன். அப்போ இங்க என்ன சேஞ்ச் நடக்குதுன்னு மட்டும் பாருங்க. ஓகே. இப்போ நான் வந்து செக்மெண்ட்ட கிளிக் பண்றேன். பண்ண உடனே நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துல ஒரே ஒரு சார்ட் மட்டும், ஒரே ஒரு டேபிள் மட்டும் எனேபிள் ஆயிருக்கு. டேப்லோ என்ன பண்ணும் அப்படின்னா, ரொம்ப இன்டெலிஜென்ட்டா நீங்க என்னென்ன டைமென்ஷனோ இல்ல மெஷரோ செலக்ட் பண்றீங்களோ, அதுக்கு தகுந்த மாதிரி என்ன பாசிபிள் சார்ட்ஸோ இல்லன்னா டேபிள்ஸோ உங்களால கிரியேட் பண்ண முடியும் அப்படிங்கிறத அதுவே காமிக்கும். ஓகேவா? இப்போ நான் கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணிட்டே இன்னொரு ஒரு மெஷர வந்து நான் செலக்ட் பண்ண போறேன். சேல்ஸ் மெஷர நான் செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நெறைய ஆப்ஷன் காமிக்குது. என்னென்ன பாசிபிள் சார்ட் வந்து நீங்க டிசைன் பண்ணலாம். ஹீட் மேப், ஹைலைட் டேபிள்ஸ், ஹாரிசான்டல் பார்ஸ், ஸ்டாக்டு பார்ஸ் இந்த மாரி இவ்ளோ பாசிபிளான அ சார்ட் வந்து உங்களால வரைய முடியும் அப்படிங்கிறத அது காமிக்குது. ஸோ, இந்த ஷோ மீய நம்ம இங்க இந்த சைடு வச்சிரலாம். நீங்க எய்தர் இப்படி செலக்ட் பண்ணிட்டு, உங்களுக்கு தேவையான கிராஃப நீங்க வந்து கிளிக் பண்ணீங்கனாலே, அந்த கிராஃப் வந்து இங்க ட்ரா ஆயிடும். ஓகேவா? அந்த கிராஃப் இங்க யு உள்ள வந்து உங்களுக்கு எனேபிள் ஆயிடும். இல்ல எனக்கு வந்து அ வேற மாதிரி ஐ ஜஸ்ட் வாண்டட் டூ டூ அப்படின்னு நெனச்சீங்கன்னா, நீங்க இங்க இந்த லெஃப்ட் சைட்ல இருக்கிற டைமென்ஷன் எடுத்து இந்த காலம்ல வைக்கலாம். இல்ல ரோஸ்ல நீங்க எப்படி வைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு வந்து சார்ட்ஸ் வரும். ஓகே. காலம்ல இப்போதைக்கு நான் காலம்ல வைக்கிறேன். செக்மெண்ட் எடுத்து காலம்ல வச்சிருக்கேன். சேல்ஸ் எடுத்து நான் ரோல வந்து ட்ராப் பண்றேன். ஸோ இத ட்ராப் பண்ண உடனே நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பார் சார்ட் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு. உங்களுடைய டேட்டாவோட இன்புட் பேஸ் பண்ணி அந்த சார்ட் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ இதுல உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கும் அப்படின்னா, இது வந்து டிஃபால்ட்டா இருக்கிற ஒரு சார்ட். இல்ல எனக்கு வந்து செக்மெண்ட் வந்து ரோஸ்ல இருக்கணும். சேல்ஸ் வந்து காலம்ல இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இத அப்படியே எடுத்து ஜஸ்ட் டிராக் பண்ணி வெளியில ட்ராப் பண்ணிடுங்க. பண்ணிட்டு சேல்ஸ் எடுத்து காலம்ஸ்ல போடுங்க. செக்மெண்ட் எடுத்து ரோல போடுங்க. போட்டீங்கன்னா, உங்களுக்கு வேற மாதிரி ஒரு கிராஃப் வந்து வரும். ஸோ, இப்போ இதுல உங்களுக்கு என்ன தெரியும் அப்டின்னா, ஒரு மாரி இது வேற மாரி ஒரு டிஃப்ரெண்ட்டா இருக்கும். ஸோ, உங்களுக்கு இது பிடிக்கல, இது வந்து ரொம்ப அத விட இது ரொம்ப அட்ராக்டிவா இல்ல அப்டின்னு நெனச்சீங்கன்னா, நீங்க திருப்பி நீங்க கிளிக் பண்ணி வெளிய ட்ராப் பண்ணிட்டு, அகைன் இங்கேருந்து லெஃப்ட் சைட்லேருந்து அதாவது டேட்டா பேன்லேருந்து செக்மெண்ட் எடுத்து காலம்ல ட்ராப் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ, இதில நீங்க இன்னொன்னு என்ன கவனிக்கணும் அப்டின்னா, சேல்ஸ் அப்டிங்கிற ஒரு மெஷர் எடுத்து நான் ரோஸ்ல ட்ராப் பண்ண உடனே, அது ஆட்டோமேட்டிக்கா சம் சேல்ஸ் அப்டின்னு மாறிருச்சு. சம்னா நம்ம நீங்க படிச்சிருந்தாலும், படிக்கலனாலும் இத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. சம்ங்கிறது ஒரு அக்ரிகேட் ஃபங்ஷன். ஸோ, சம் ஆஃப் சேல்ஸ் சம்மா மாறிருச்சு. இப்போ நான் இந்த சம் எனக்கு வேணாம். எனக்கு வந்து ஆவரேஜ் தான் எனக்கு வேணும். சம் வேணாம் அப்டின்னு நெனச்சீங்கன்னா, இதுக்கு பேர் பில்லுன்னு சொல்லுவோம். கிரீன் பில். கிரீன் பில்னா மெஷர், ப்ளூ பில்னா வந்துட்டு டைமென்ஷன். ஓகே. ஸோ இந்த மெஷர் கிட்ட போனீங்க அப்படின்னா, ஒரு ட்ராப் டவுன் மாதிரி ஒரு ஏரோ மார்க் வரும். அத கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, மெஷர் சம் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். அத நீங்க அப்படியே ஜஸ்ட் ஹோவர் பண்ணீங்கனாலே, அதுக்கு நீங்க வேற என்னெல்லாம் பாசிபிளா சேஞ்ச் பண்ண முடியுமோ, அந்த எல்லா ஆப்ஷனுமே உங்களுக்கு டிஸ்ப்ளே ஆகும். ஓகே. இப்போ எனக்கு இந்த ப்ளூ கலர் வேண்டாம். எனக்கு வேற கலர்ஸ் வேணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா, நீங்க மார்க்ஸ் கார்டுக்கு தான் வரணும். மார்க்ஸ் கார்டுல வந்து உங்களுடைய சார்ட் அத வந்து எந்த அளவுக்கு ஃபார்மேட் பண்ணணுமோ, அந்த அளவுக்கு ஃபார்மேட் பண்ணலாம் உங்களால. ஸோ ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு ட்ராப் டவுன் இருக்கும். அந்த ட்ராப் டவுன்ல கிளிக் பண்ணீங்கன்னா, இவ்ளோ டைப்ஸ் ஆஃப் பார்ஸா நீங்க மாத்தலாம். இப்போ ஆட்டோமேட்டிக்கா அது வந்து பார் கிராஃப்ல இருக்கு. நீங்க இத லைன் கிராஃபா மாத்தணும்னா இப்படி மாத்தலாம். ஏரியா கிராஃபா மாத்தணும்னா இப்படி மாத்தலாம். ஸ்கொயர் கிராஃப். ஓகே. ஸோ நம்ம இப்போதைக்கு ஆட்டோமேட்டிக்லயே விட்டுறலாம்.
ஓகே. நெக்ஸ்ட் இஸ் கலர். அடுத்தது வந்து கலர் கலர் கார்டு. இந்த கலர் கார்டை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா வேரியஸ் கலர்ஸ் உங்களுக்கு வரும். நிறைய கலர்ஸ் வரும். ஸோ இது வந்து என்னது, ஒரே ஒரு கலர்ஸ். ஓகே. எனக்கு ஒரு கலர் வேணாம், எனக்கு வந்து நிறைய கலர் காம்பினேஷனில் வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இந்த மோர் கலர்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். மோர் கலர்ஸை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு இதில் ஏதாவது வேணும் அப்படின்னா நிறைய கலர்ஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இதிலே வேறு ஏதாவது ஒப்பேசிட்டி ஏதாவது சேஞ்ச் பண்ணணும் அந்த மாதிரி நினச்சிங்கன்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். கலரோட எஃபெக்ட்ஸ், பார்டர்ஸ் ஏதாவது மாற்றணும், பார்டர்ஸ் வந்து வேறு கலர்ஸில் இருக்கணும் அந்த மாதிரி நினச்சிங்கன்னா நீங்கள் அதையும் மாற்றிக்கலாம். ஸோ இது வந்து கலரை பொறுத்து. ஓகே. நெக்ஸ்ட் வந்து சைஸ் கார்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த பாரோட சைஸை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே. இது அப்படி அட்ஜஸ்ட் பண்ணிங்கனாலே பாரோட சைஸ் வந்து சேஞ்ச் ஆகும். அடுத்தது லேபிள். நீங்கள் இப்போ லேபிளில் பார்த்தீங்க அப்படின்னா லேபிள் எதுனா இப்போ நீங்கள் உங்களோட ஒரு பார் ஸ்டிக் இருக்கு இல்லையா, இங்கே நீங்கள் வந்து ஜஸ்ட் ஹோவர் பண்ணிங்கன்னா செக்மெண்ட் கன்சியூமர்னு இருக்குது. சேல்ஸ் வந்து சம் ஆஃப் சேல்ஸ், அதாவது கன்சியூமர் செக்மெண்ட்டில் எவ்வளோ சேல்ஸ் நடந்திருக்கு, கார்ப்பரேட் செக்மெண்ட்டில் எவ்வளோ சேல்ஸ் நடந்திருக்கு, ஹோம் ஆஃபீஸில் எவ்வளோ சேல்ஸ் நடந்திருக்கு. ஓகேவா. இப்போ இந்த கலர் எனக்கு வந்து செக்மெண்ட்லேயே ப்ராடக்ட் வைஸ், ஃபார் எக்ஸாம்பிள் செக்மெண்ட்லேயே வந்துட்டு கேட்டகரி வைஸ் எனக்கு வந்து செக்மெண்ட் ஆகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த கேட்டகரி எடுத்து கலருக்குள்ளே போட்டிங்கனாலே மாறிடும். இப்போது கேட்டகரி ஃபர்னிச்சர் செக்மெண்ட்டில், ஃபர்னிச்சர் கேட்டகரியில் கன்சியூமர் செக்மெண்ட்டில் இவ்வளோ சேல்ஸ் ஆகிருக்கு, ஆஃபீஸ் சப்ளைஸில் கன்சியூமர் செக்மெண்ட்டில் இவ்வளோ ஆயிருக்கு, டெக்னாலஜியில் கன்சியூமரில் இவ்வளோ ஆயிருக்கு. ஸோ நீங்கள் எதை வந்து கலர் கார்டில் போடுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஸ்டாக்டு பார் மாதிரி டிஸ்பிளே ஆகும். இல்லை எனக்கு கேட்டகரி வேணாம், சப் கேட்டகரி தான் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சப் கேட்டகரி வைஸ் நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். இல்லை மேனுஃபேக்சரர் வைஸ், இல்லை லொக்கேஷன் வைஸ், அதாவது கண்ட்ரி வைஸ் நான் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் கண்ட்ரி வைஸ் பார்க்கலாம். ரீஜியன் அண்ட் ஸ்டேட் வைஸ் உங்களால் பார்க்க முடியும். அதுலேருந்து சிட்டி. ஸோ சிட்டின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி இட் வில் அட்ஜஸ்ட். ஓகே. போஸ்டல் கோட் ஃபைன். எந்த இதுக்கு தகுந்த மாதிரி மாறணும், எதுக்கு வந்து ரெண்டு கலர் கார்ட்ஸ் தேவைப்படும் அப்படிங்கிறதுலாம் இட் வில் டிசைட் அக்கார்டிங்லி. ஓகே. இப்போ வந்து இந்த இடத்துல உங்களுக்கு என்ன இருந்திருக்கு அப்படின்னா இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா செக்மெண்ட் சேல்ஸ் மட்டும்தான் தெரியுது. இப்போ நீங்கள் வந்து ப்ராஃபிட் எடுத்து கலர் கார்டில் போட்டிங்கன்னா உங்களுக்கு ப்ராஃபிட்டோட இன்ஃபர்மேஷனும் வரும், ப்ராஃபிட்டோட இன்ஃபர்மேஷன். அண்ட் தென் ப்ராடக்டில் கேட்டகரி எடுத்து கலர் கார்டில் போட்டோம் அப்படின்னா கேட்டகரி வைஸ் உங்களுக்கு கேட்டகரியோட இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைக்கும். ஓகே. ஸோ இப்போ லேபிளில் பார்த்தீங்க அப்படின்னா ஷோ மார்க்ஸ் லேபிள். இப்போ வந்து இது வந்து ஒரு செக் பண்ணாமல் இருக்கோம். நம்ம இதை செக் பண்ணி விட்டீங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் இதில் எவ்வளோ சேல்ஸ் நடந்திருக்கு அப்படிங்கிறத அதிலே காமிக்கும். ஓகே. அதிலே டிஸ்பிளே பண்ணும். ஸோ அதுக்காக நீங்கள் வேறு ஏதாவது சேஞ்ச் பண்ணணும், ஃபார் எக்ஸாம்பிள் அதோட ஃபாண்ட் சைஸ் வந்து எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த ஃபாண்ட் சைஸ் நீங்கள் மாற்றலாம். அந்த ஃபாண்ட் சைஸ் மாற்றுறது, அதை போல்டு, இட்டாலிக், அண்டர்லைன் பண்ணுறது, ஸோ அதை ஃபார்மேட் பண்ணுறது. ஸோ இது எல்லாமே வந்து யூ கேன் ட்ரை இட் ஹியர். ஓகே. லேபிள், இது வந்து லேபிளை பற்றினது. நெக்ஸ்ட் வந்து டீட்டெயில். ஓகே. இப்போ இன்னும் நீங்கள் அதை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் ப்ராஃபிட் இல்லை இல்லையா, ஸோ ப்ராஃபிட் எடுத்து நான் டீட்டெயில் கார்டில் போடுறேன். ஓகே. ஸோ இப்போ நீங்கள் போனீங்க அப்படின்னா ப்ராஃபிட்டோட இது வரும். இப்போது டிஸ்கவுண்ட்டையும் எடுத்து டீட்டெயில் கார்டில் போடுறேன். ஸோ யூ கேன் சி தட் இஸ் அதோட ப்ராஃபிட் என்ன, அதோட டிஸ்கவுண்ட் என்ன, அதோட சேல்ஸ் என்ன, எல்லாமே இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக உங்களுக்கு அதில் தெரியும். இப்போது இங்கே உங்களுக்கு ஷோ ஆகிறது வந்து என்னன்னு சொல்லுவோம்னா டூல் டிப் அப்படின்னு சொல்லுவோம். கேட்டகரி, செக்மெண்ட், இதெல்லாம் நம்ம என்னன்னு சொல்லுவோம், டூல் டிப் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த டூல் டிப்பை நீங்கள் இன்னும் ஃபர்தராக ஏதாவது சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த டூல் டிப்பை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு விண்டோ வரும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இப்படி தான் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகுது. ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து செக்மெண்ட் ஃபஸ்ட்டு வரணும், கேட்டகரி ரெண்டாவது வரணும்னு நினச்சிங்கன்னா இதை காப்பி பண்ணி அப்படியே மேலே போட்டு அந்த மாதிரி ரீஆர்டர் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு கேட்டகரியும் அதோட சேல்ஸும் மட்டும் ஹைலைட்டாக எனக்கு எல்லாருக்கும் தெரியணும், ஸோ அதை மட்டும் போல்ட் அண்ட் அண்டர்லைன் பண்ணிடலாம். கேட்டகரியும் சேல்ஸையும் போல்ட் அண்ட் அண்டர்லைன். இதோட சேல்ஸோட சைஸ் மட்டும் நான் மாற்றணும். ஓகே. அதுக்கப்புறம் இது எந்த டேட்டா சோர்ஸ் ஓடுது அப்படிங்கிறது டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த இடத்துல இன்சர்ட்னு ஒரு ட்ராப் டவுன் இருக்குது. இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் வரும். டிஃபால்ட் டைட்டில், டிஃபால்ட் கேப்ஷன், பேஜ் நம்பர், அதுக்கப்புறம் வந்துட்டு
ஷீட் நேம். ஸோ இந்த மாரி டேட்டா சோர்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா, அது என்ன டேட்டா சோர்ஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு கிடைக்கும். அது செலக்ட் பண்ணிட்டு கிளிக் ஓகே. இப்போ உங்களுக்கு அத ப்ரிவ்யூ பண்ணி பார்க்கணும்னா, ப்ரிவ்யூன்னு குடுத்து பார்க்கலாம். எந்த மாரி உங்களுக்கு டிஸ்ப்ளே ஆகுதுன்னு உங்களுக்கு தெரியும். கிளிக் ஓகேன்னு குடுத்துட்டு, இந்த மாரி உங்களுக்கு ப்ரிவ்யூ வேணும். வேற ஏதாவது வேணும் அப்படின்னா, நீங்க கமா குடுத்துட்டு, இன்சர்ட்ல போயி நீங்க ஷீட்டோட நேமையும் சேர்த்து குடுத்துக்கலாம். ஓகே அப்படின்னு குடுத்துட்டு, இங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாரி உங்களுக்கு டிஸ்ப்ளே ஆகும். ஸோ இது வந்து டூல் டிப்போட எக்ஸ்ட்ரா ஒர்க்ஸ். ஸோ உங்களுக்கு ஏதாவது ஃபார்மேட் பண்ணணும் உங்களோட சார்ட்ஸ்லயோ, இல்ல உங்களோட சார்ட்டோட அப்பியரன்ஸ், கலர்ஸ் இதுலலாம் உங்களுக்கு ஃபார்மேட் பண்ணணும்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா, நீங்க வந்து மார்க் ஷெல்ஃப்ல இருக்கிற கார்ட்ஸ் வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நான் இவ்ளோ டிசைன் பண்ணிட்டேன். எனக்கு இதோட கிராஃபே எனக்கு மாத்தணும். எனக்கு ஸ்டாக்டு பார் வேணாம். எனக்கு வந்து ஹீட் மேப்பா மாத்தணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நீங்க இந்த ரைட் சைடு இந்த ஷோ மீக்கு வந்துட்டு, இந்த ஹீட் பார வந்து நீங்க செலக்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா, யூ கேன் சீ அந்த ஹீட் சார்ட் மாரி அது வந்து ஜெனரேட் ஆனது உங்களுக்கு தெரியும். ஓகே. ஸோ இதில வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கலர் வந்து மாத்தணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, கலர் மாத்தலாம். ஸோ சிம்பிளா வந்து கலர போய் செலக்ட் பண்ணிக்கோங்க. எடிட் கலர்ஸ்ன்னு குடுத்துட்டு, இந்த இடத்துல வந்து எடிட் கலர்ஸ்ல குடுத்துட்டு, இந்த மாரி கலர்ஸ் ஸோ வேற ஏதாவது கலர்ஸ் மாத்தணும், கலர் காம்பினேஷன்ஸ் கொண்டு வரணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, அந்த கலர்ஸ் எல்லாத்தையுமே எந்த கலர்ஸ் வேணுமோ அந்த கலர செலக்ட் பண்ணிட்டு, ஓகே ஸ்டெப்டு கலரா வேணும். ஓகே 5 ஸ்டெப், 4 ஸ்டெப் கலர்ஸ், 3 ஸ்டெப் கலர்ஸ் இந்த மாரி வேணும். ரிவர்ஸ்டு கலர்ஸ் இந்த மாரி வேணும். யூஸ்ஃபுல் கலர் ரேஞ்ச் குடுத்துட்டு, அப்ளை அண்ட் ஓகே குடுத்துட்டீங்கன்னா, இந்த மாதிரி உங்களுக்கு டிஸ்ப்ளே ஆகும். ஸோ மார்க் கார்ட் வச்சு நீங்க நெறைய விஷயங்கள் மாத்தலாம். அண்ட் நீங்க ஒன்ஸ் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து டேட்டாவே மாத்தணும். அதாவது சார்ட்ஸ் டைப்பே மாத்தணும்னு நீங்க நெனச்சீங்கனாலும், இந்த ஷோ மீல போய் நீங்க மாத்திக்கலாம். ஸோ அதர் தென் தட் ரொம்ப ஈஸி. இந்த மாரி தான் சிம்பிளா தான் இருக்கும். ஒரு சில இடத்துல வந்து நம்ம பாராமீட்டர்ஸ் ஆட் பண்ணி அந்த மாரி நேம் பண்ற மாதிரி இருக்கும். அத வந்து நம்ம பார்க்கலாம். எந்த மாரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு, ஆ இல்ல ஏதாவது ப்ராப்ளம் இருக்கு நீங்க வொர்க் பண்ணும்போது அப்படின்னா, உங்களுக்கு அத நீங்க ஷேர் பண்ணுங்க. உங்களோட கமெண்ட்ஸ்ல நீங்க ஷேர் பண்ணுங்க. நான் அத கண்டிப்பா உங்களுக்கு அதுக்கு என்ன சொல்யூஷன் நான் சொல்றேன். தேங்க் யூ. பை.